இந்து புராணங்களில் கூறப்படுவது போல் தக்ஷாயணியின் யாகத்தில் ஏற்பட்ட அவமதிப்பால் சதி தேவியின் உடல் சாம்பலானது. அந்த வேதனை கடலில் மூழ்கிய மகாதேவன் பரம தாண்டவத்தில் சதி தேவியின் உடலை தாங்கிச் சென்றார். அப்பொழுது பிரபஞ்ச சமநிலையை நிலைநிறுத்த மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் அந்த தெய்வீக உடலை அங்கங்களாக பிரித்தார். அந்த அங்கங்கள் விழுந்த புனித இடங்கள் இன்று சக்தி பீடங்கள் என போற்றப்படுகின்றன. அந்த பீடங்களில் மிக பெருமையுடைய தலம் காமாக்யா பீடம். இங்கு பார்வதி தேவியின் யோனி விழுந்ததாக நம்பப்படுகிறது. ஆதலால் இத்தலம் உலகின் பிறப்பின் மூலமும் சக்தியின் ஆதாரமும் என கருதப்படுகிறது. காமாக்யா தேவியின் அருளை அடைந்தோர் பிள்ளை பாக்கியம் பெற்று சந்தோஷமாக வாழ்வார்கள். வாழ்வில் செழிப்பும் வளமும் பெருகும். ஆன்மீக விழிப்புணர்வும் உள்ளார்ந்த சக்தியும் வெளிப்படும். ஆகவே ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காமாக்யா தாயின் அருளை பெறும் புனித யாத்திரைக்காக அங்கு கூடுகின்றனர். இத்தலம் சக்தி வழிபாட்டின் உன்னத தலம் எனும் பெருமையோடு என்றும் விளங்குகிறது.